தேர்தல் திருவிழா வருது வருது வருதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். வந்தே விட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னும் 40 நாளில் தமிழ்நாட்டில் தேர்தல். புதுச்சேரி எடுத்துக்கிட்டால் ஜரூரா அவ்வளவு வேகமாக ஏப்ரல் 9ஆம் தேதியே தேர்தல் வருகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளத்துக்கும் அப்படித்தான், அஸ்ஸாமுக்கும் அப்படித்தான். தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்காலும் தான் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு வருது. மேற்கு வங்கத்தில் மட்டும் 2 கட்டமாக தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல முகூர்த்த நாளாக, வளர்பிற முகூர்த்த நாளாக பார்த்து தேர்தலை வச்சிருக்கிறாங்க. மேபி கோஇன்சிடென்ஸ். வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடக்கிறது. வேட்புமனு தாக்கல் தொடக்கம் இந்த மாத இறுதியிலேயே மார்ச் 30ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு தொடங்குகிறது. வேட்புமனு வாபஸ் வாங்கிறதுக்கு கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல். முக்கியமான தேதி நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது ஏப்ரல் 23ஆம் தேதி மற்றும் மே 4ஆம் தேதி. அப்படியே நம்ம புதுச்சேரிக்கு போனோம்னா, புதுச்சேரியில் ரொம்ப வேகமாகவே தேர்தல் வந்துடுது. 26 நாட்களில் தேர்தல். ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை நம்மளோட சேர்த்து தான். எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நாள் தான், மே 4ஆம் தேதி. தமிழ்நாடு அசெம்பிளி மே 10ஆம் தேதி எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ இதெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு ஒரு 17.4 கோடி வாக்காளர்கள் அடங்கிய இந்த 5 மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 5.67 கோடி வாக்காளர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழா ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்முடைய பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஜுபேர் இணைந்திருக்கிறார். பலகட்டமாக நடத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் இங்கே அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இருந்தது. இல்லை, வழக்கம் போல் ஒரே கட்டம் தான். ஆனால் அந்த அட்டவணையை தமிழ்நாட்டில் கொஞ்சம் இறுதிக்கு கொண்டு போகிறாங்க. இந்த கேலண்டர் நமக்கு என்ன உணர்வு தருது? இல்ல, அரசியல் கட்சிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அவ்வளவு டைம் வராது. அதனால இந்த முறை பாக்குறப்ப இப்ப தேதியில இருந்து 30ஆம் தேதி தான் வேட்புமனு தாக்கல் தொடக்கமே. அப்படிங்கும்போது ஒரு 15 நாள் ரிலாக்ஸா வந்து நீங்க வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கங்கன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்ட தேர்தல் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. மாநிலங்கள் ஏதாவது பிரச்சனையா இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் அவங்க 2 கட்டம் 3 கட்டமாக வைக்கிறாங்க ஒழிய, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இஷ்யூ எதுவும் இல்லாதனால ஒரே கட்ட தேர்தல் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு எப்பயும் போல எதிர்பார்த்தது தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதுதான் சொன்னாங்க, ஒரே கட்டத்தில் சின்ன வயசுல வைங்கன்றதான் சொன்னாங்க. அதை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, நம்ம வாக்களித்துட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு குறுகிய காலத்தை நமக்கான ரிசல்ட் இந்த முறை வந்துடும். ஏன்னா போன வாட்டி இந்த சர்ச்சையெல்லாம் பார்த்தோம், மிஷினை கேப்சர் பண்றாங்க வைக்கிறாங்கன்னு அரசியல் கட்சிகள் ஆட்கள்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த கவலை ரொம்ப நாளைக்கு கிடையாது இல்லையா? ஆமா, அது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். சீக்கிரம் ஓட்டு போட்டோமா, அதுக்கு உடனே சீக்கிரமே நமக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடக்கூடிய அந்த இதுவும் நமக்கு இந்த முறை இருக்கு. இந்த டேட் வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் அவங்க வந்து வேட்பாளரை தேர்வு செய்யறது, வேட்பாளரை வந்து நீக்கிறது, முடிவு பண்றது, டிஸ்கஸ் பண்றது. ஒன்றும் தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகள் கூட்டணியே ஒன்றும் பேச்சுவார்த்தை முடியாம எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது இது ஒரு நல்ல டைமிங்காக தான் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. தொகுதி பங்கீட்டு அளவுல தான் இருக்கு. ஒரு சில கட்சிகள் தான் நிலைப்பாடு அறிவிக்கணும். புதுச்சேரியில திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் உருவாகவே இல்லை. யார் தலைமைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கு 9ஆம் தேதி தேர்தல், இதோ நாளைக்கு தொடங்குது வேட்புமனு தாக்கல். ஸோ அது ரொம்ப அவங்களுக்கு சவால் இல்லை அங்க. இல்ல, அது ஒரு சின்ன தொகுதி, சின்ன இடங்கள் தானே. அது ஈஸியா ஒரு 30 தொகுதிங்கும் போது அவங்க ஈஸியா முடிச்சிருவாங்க. ரெண்டாவது, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ்ங்கிறது இங்க ஃபைனல் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அங்க வந்து அந்த கூட்டணி, இதே கூட்டணியை அங்க வந்து பேஸ் பண்ண போறாங்க. அவ்வளவுதான். சின்ன சின்ன சிக்கல் இருக்கு, அதை சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து பெரிய சிக்கல் வராது. அந்த பக்கம் என்டிஏ பொறுத்த வரைக்கும் அங்க என்ஆர் காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், அவங்க ஆல்மோஸ்ட் கூட்டணிலாம் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க. அவங்க தொகுதி முதற்கொண்டு நேற்று முடிவாயிருச்சு. அப்படிங்கும்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி யார் தலைமைங்கிற இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் அங்கேயும் இருக்கு. அது வெகு விரைவில் முடிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ இது எல்லா அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் ஏற்கிற மாதிரியான ஒரு அட்டவணைன்னு பார்த்துடலாமா? இல்லை இதில் நமக்கு சந்தேகங்கள், அச்சங்கள், கேள்விகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து இட் ஹாஸ் பீன் தி எபிசென்டர் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ். இது எல்லாருக்கும் ஏற்புடைய ஒரு நடைமுறைன்னு பார்க்கலாமா? ஆமா, இங்க எல்லாருக்கும் ஏற்புடையது தானே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அரசியல் கட்சிகளுக்கான இடமே கொடுத்துருக்காங்க, டைமிங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவுண்டிங் வந்து ரொம்ப ஷார்ட் டைம்லயே முடிச்சிருக்காங்க. மற்ற மாதிரி போன முறை மாதிரி 30 நாள் 40 நாள் காத்திருக்க வேண்டியது இல்லை. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு டேட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். நன்றி திரு ஜுபேர். தமிழ்நாட்டுக்கு தேர்தல் 40 நாளில் வருது. ஒரு மாதம் ப்ளஸ் ஒரு
10 சொச்ச நாட்கள் அப்படிங்கிறது அதோ வந்து விட்டது தேர்தல் திருவிழா. ஜனநாயக திருவிழாவுடைய உச்சம் அப்படின்னா இந்த வாக்குப்பதிவு நாளும் வாக்கு எண்ணிக்கை நாளும் தான். இந்த நாட்களை பாருங்கள், ஏப்ரல் 23ஆம் தேதி, மே 4ஆம் தேதி. இஃப் யூ ஜஸ்ட் ஜாயினிங் அஸ் நவ், இதுதான் நிலவரம். இப்போ இன்றைக்கி ஒரு சமதளத்தை உருவாக்குறதுக்காக ஏன் இந்த படங்கள்லாம் எடுக்கிறாங்கன்னு கேட்கலன்னா, இப்போ தலைமைச் செயலகமோ இல்லை அரசு நிர்வாக கட்டிடங்களோ இங்கெல்லாம் வந்து அரசியல் தலைவர்களுடைய படங்கள் அகற்றப்படுவது அப்படிங்கிறது ஒரு வழமையான நடவடிக்கையை தான். தலைமைச் செயலகத்தில் அரசுடைய சாதனை விளக்க புகைப்படங்கள், துறைகளுடைய சாதனை விளக்க புகைப்படங்கள் நீக்கப்படுறதை பார்க்கின்றோம். இன்னைக்கு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி எல்லாத்துக்கும் ஒரே இடம் தான் அப்படிங்கிற நிலை உருவாகியிருக்கிறது. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்திருக்கிறது. இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமில்லை, பொதுமக்களும் கூட இதில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம வந்து வழக்கமாக போவோம்னா இரவு நேரத்தில் வெறும் லைசன்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ நிறைய ஆவணங்கள் கேட்பாங்க. பணம் வச்சிருக்கிறீங்களா, எவ்வளோ பணம் வச்சிருக்கிறீங்க, அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற கெடுபிடிகள்லாம் இருக்கும். ஸோ இந்த ஒரு தேர்தல் திருவிழாவில் நாமும் நம்முடைய ஒத்துழைப்புகளை கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் அதில் நிறைய கேள்விகள், விவாதங்கள் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இந்த தருணத்திலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.